ஹவுசிங் லோன் எடுக்கிறப்போ இன்சூரன்ஸ் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஹவுசிங் லோன்ஸ் எடுக்கிறப்போ 2 டைப் ஆஃப் இன்சூரன்ஸை வந்து பேங்க்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அந்த ப்ராப்பர்ட்டி, இப்போ வீடு கட்டுறீங்க இல்லைன்னா வீடை வாங்குறீங்கன்னா அந்த வீடை வந்து இன்சூர் பண்ணணும். நாளைக்கு வந்து அந்த வீடு இடிஞ்சு விழுந்துட்டாலோ, ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலோ, வேற எதனா ஃப்ளட்டிங் எதனா ஏற்பட்டு அந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனாலோ அதுக்கு ரிப்பேர் காஸ்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியே தீரணும், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பல்சரி, அதை மாற்ற முடியாது. பட் ஹவுசிங் லோன் எடுக்கிறவங்க பேரில் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்வாங்க. நான் 50 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பை இன்ஷூர் பண்ணுங்க அகேன்ஸ்ட் த லோன். அதுவும் ஒரு டைம் ப்ரீமியம் கேட்பாங்க. ஒரு டைம் ப்ரீமியம் எப்படியும் 75,000 80,000 வரும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 50 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க, 30 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க. இந்த 30 இயர்ஸுக்குமே வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஒரு டைம் பே பண்ணால் போதும், 30 இயர்ஸ்க்குமே இருக்கும். இப்போ ஒரு 15th இயரில் உங்கள் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் 25 லட்சம் இருக்குது. 50 லட்சம் லோன் எடுத்தீங்க, இப்போ 25 லட்சம் தான் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. சப்போஸ் ஏதாவது லைஃப் த்ரெட், ஏதாவது கொரோனா மாதிரி டைம், அது மாதிரி டைமில் கூட சில பேருக்கு அசம்பாவிதம் நடக்கலாம். அந்த டைமில் இந்த இன்சூரன்ஸ்காரங்க லோனில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இப்போ 25 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குன்னா அவங்க உடனே லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டால் உடனே அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் வந்து அந்த பர்சன் மேலே வந்து இன்சூர் பண்ண சொல்கிறது. ஸோ 2 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி, லைஃப் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்டாக கம்பல்சரி கிடையாது சொல்லுவாங்க. பட் இது எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ நாங்கள் நிறையவே கேசஸ் பார்த்தோம். கோவிட் வந்ததுக்கு அப்புறமும் சரி, கோவிடுக்கு முன்னாடியும் சரி, சில கேசஸ்லாம் இருந்தது. பேங்க்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கோடி லோன் இருக்கும், இல்லைன்னா வெறும் 25 லட்சமும் லோன் இருக்கும், உங்க லைஃப் இன்ஷூர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 100 பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 80 to 90 பீப்புள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் தான் வந்து எடுப்பாங்க. நிறைய கேசஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் தவறிடுவாங்க, அந்த நபர் தவறிடுவாங்க, இறந்துருவாங்க. அதாவது அப்போ மோஸ்ட்டாக அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமே, அதாவது அந்த இன்சூரன்ஸ்காரங்களே வந்து அந்த லோனை அடைச்சிருப்பாங்க. நிறைய பேர் இது மாதிரி அந்த நபர் தவறிட்டதுக்கப்புறமா எங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அந்த டைமில் ஏன் இன்சூரன்ஸ் நீங்கள் எங்களுக்கு பண்ணலை, 25 லட்ச ரூபா நான் எங்கே போவேன்? ஏன்னா யூ வுட் பி த சோல் பிரெட் வின்னர். அவர் மட்டும்தான் வந்து அங்கே இன்கம் சம்பாதிக்கிற ஆளாக இருந்திருப்பார். ஸோ இது ஒரு டஃப்பான சிச்சுவேஷன். நம்ம எல்லாருமே நம்புவோம் நம்ம 30 வருஷமும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் டைமில் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இது உங்கள் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் இதுக்கு நான் வந்து ஆமோதிக்கிறதும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. சிச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய டைமில் வந்துட்டு தனியாக மாட்டிடுவாங்க. ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்காது, அந்த லோன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ திங்க் அபவுட் இட்.